எல்லாருமே ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் ஆங்கிலம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை படிச்சுட்டே தான் வரோம். ஆனாலும் நமக்கு ஆங்கிலம் சரளமா பேசுறது அப்படிங்கிறது என்னைக்குமே ஒரு பிரச்சனையா இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆங்கிலம் பேசணும்னு முற்படுதோமே தவிர அதுக்கான சரியான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்றதே கிடையாது. நம்ம கரெக்டான ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல லிசனிங், ரெண்டாவது ரீடிங், மூணாவது ரைட்டிங், நாலாவது ஸ்பீக்கிங். நீங்க முதல்ல நம்ம ஆங்கிலத்தை எங்க எல்லா வழிகளிலும் நம்ம காதுல விழுற மாதிரி வார்த்தைகளா கேட்கணும். இந்த வார்த்தைகளா நமக்கு நிறைய வார்த்தைகள் உள்ள போகும்போது தான் நமக்கு புதுசா நிறைய சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணதுக்கு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு பேசுற ஸ்டேஜ்ல ஒரு குழந்தைய எடுத்துக்கோங்களேன், அது எப்படி பேச ஆரம்பிக்கும், ஒவ்வொரு வார்த்தையா பேச ஆரம்பிக்கும்னா நம்ம சொல்ற வார்த்தைகள்லாம் அதோட காதுக்குள்ள போகும். அது வார்த்தைகளா கேட்டு 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 அதுக்கப்புறம் தான் அது என்ன பண்ணுது, ஒரு குழந்தை அதை வாக்கியமா பேச ஆரம்பிக்கும். அதே மாதிரிதான் நமக்கு ஆங்கிலமும். நம்மளும் என்ன பண்ணணும், நிறைய வார்த்தைகளை நம்ம காதுக்குள்ள போய்கிட்டே இருக்கணும். நம்ம காதுக்குள்ள போய்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்டேஜ்ல நமக்கு அதை வாக்கியமா அமைக்கிறதுக்கு முடியும். முதல்ல அதுக்கு தான் என்ன பண்ணணும், நம்ம லிசன் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை நீங்க லிசன் பண்ணுங்க. நீங்க ஆங்கிலத்தை ஒரு பாடமா பார்த்து அதை ஸ்கூல்ல படிக்கிற பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் மாதிரி பார்க்காம நீங்க ஆங்கிலம்ங்கிறத நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச வழியில. நீங்க உங்களுக்கு சினிமா பிடிக்குமா, சினிமா மூலமா ஆங்கிலத்தை உள்ள கொண்டு வாங்க. இல்ல பாடல்கள் கேட்க பிடிக்கும், பாடல்கள் மூலமா ஆங்கிலத்தை உள்ள கொண்டு போங்க. இல்லாட்டி உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, கிரிக்கெட், ஃபுட்பால்னு கிரிக்கெட்டோ ஃபுட்பால் கமெண்ட்ரியோ அதை ஆங்கிலத்துல நீங்க கேளுங்க. அப்படி ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், உங்களுக்கு நீங்க உங்க மைண்டுக்குள்ள நிறைய ஆங்கில வார்த்தைகளை உள்ள கொண்டு வரும்போது நீங்க ஆங்கில ஃப்ளூயன்சியும் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். அது மாதிரி ரீடிங்கிறது ரொம்ப முக்கியமான ஸ்டெப். எப்பவுமே நீங்க டெய்லி பண்ண வேண்டிய ஒரு ப்ராக்டிஸ் தான் ரீடிங். நீங்க ஆங்கிலம் பேசணும், ஃப்ளூயண்டா ஆங்கிலம் எனக்கு பேசணும், நான் ஒரு பிகினர்ல இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், ரீடிங்கிற ஹேபிட்டை எந்த அளவுக்கு நமக்கு லிசனிங் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு ரீடிங்கும் ரொம்பவே முக்கியம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, டெய்லி நியூஸ் பேப்பர்ல ஒரு பேராகிராஃப் அது நீங்க படிக்கணும். ஒரு பேராகிராஃப் படிக்கணும். இல்லாட்டி நியூஸ் சேனல் பாருங்க. நியூஸ் சேனல் பார்க்கும்போது கீழே ஸ்க்ரோலிங் ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அந்த ஸ்க்ரோலிங்க்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நீங்க பாருங்க. ஒரு சென்டென்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஒரு சென்டென்ஸ்ல ஒரு வார்த்தை கண்டிப்பா உங்களுக்கு தெரியாத வார்த்தையா இருக்கும். இப்படி நீங்க ஒரு காமனாக அது மாதிரி பார்த்தாலும் நீங்க ஒரு 10-15 வார்த்தைகளுக்கு மேல புது வார்த்தைகளை நீங்க கத்துக்க முடியும். நீங்க நியூஸ் தெரிஞ்ச மாதிரி ஆச்சு, உங்களுக்கு நிறைய புது வார்த்தைகள் உங்க மைண்டுக்குள்ள போன மாதிரியும் ஒரு விஷயமா இருக்கும். ரைட்டிங் அப்படிங்கிறது நமக்கு சின்ன வயசுல இருந்தே நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ற ஒரு விஷயம் தான். நம்ம ஆங்கிலம் படிக்கும், ஸ்கூல்ல காலேஜ் ஆங்கிலம் படிக்கும். இந்த ஆங்கிலத்தை நம்ம என்ன பண்றோம், எப்பவுமே எழுதுற ஒரு பழக்கம் இருக்கு இல்லையா. நீங்க இந்த 2 ஸ்டெப்பை ஒழுங்கா அட்டைன் பண்ணிட்டாலே ரைட்டிங் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய ஒரு தடைக்கெல்லாம் இருக்காது. ஏன்னா நம்ம ஸ்கூல்ல இருந்து ஆங்கிலத்துல நம்ம எழுதி பழகிறதுனால, ஆங்கிலம்ங்கிறது நம்ம தமிழ் மீடியம்ல படிச்சிருந்தாலும் ஆங்கிலங்கிற ஒரு சப்ஜெக்ட் நம்ம 1ஆப்ல இருந்து 12ஆப் வரைக்கும் இருக்கு. அப்புறம் காலேஜ் போகும்போது ஒரு வருஷம் இருக்கும் எப்படியும். அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அந்த ரைட்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்க மைண்டுக்குள்ள நம்ம எப்படியாவது ஒரு லீவ் லெட்டர் எழுத வைக்காது நமக்கு என்ன பண்ணுவோம், ரைட்டிங்கிற ஸ்கில்லு ஓரளவுக்கு இருக்கும். நம்ம ஸ்பீக்கிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, இங்கதான் நமக்கு ஒரு பெரிய தடுமாற்றமே. நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய தடுமாற்றம் ஆகிற ஒரு ஸ்டேஜ் என்னன்னா இந்த ஸ்பீக்கிங்ல தான். இந்த ஸ்பீக்கிங்ல என்ன நமக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னா, நம்ம எடுத்த உடனே ஆங்கிலம் பேசுறது அப்படிங்கிறது, ஃப்ளூயண்டா பேசுறது அப்படிங்கிறது, ஸ்பீடா பேசுறது நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம். இப்போ அமெரிக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது தான் சரியான ஃப்ளூயன்சி, அதான் ஃப்ளூயண்டான கரெக்டான இங்கிலீஷ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அமெரிக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது அந்த நாட்டில் அவங்க பேசக்கூடிய இங்கிலீஷ் தான் தவிர அப்படிதான் நம்மளும் பேசணுங்கிறது அவசியம் கிடையாது. இப்ப நம்ம தமிழ்லே இருக்கு. தமிழ் அப்படிங்கிறது கோயம்புத்தூர்ல ஒரு மாதிரி பேசுவாங்க, திருநெல்வேலியில ஒரு மாதிரி பேசுவாங்க, மதுரையில ஒரு மாதிரி பேசுவாங்க, கன்னியாகுமரியில ஒரு மாதிரி பேசுவாங்க. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஸ்லாங் அப்படிம்போம். ஆனா அது ஒரே மொழி தான் இல்லையா. அப்படிதான் ஆங்கிலமும் ஒவ்வொரு நாட்டிலையும் அவங்க ஸ்லாங்ல பேசுவாங்க. நம்ம இந்த ஸ்லாங் தான் சிறந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி நம்ம ஸ்லாங் அப்படிங்கறத ஆங்கிலத்தை நீங்க ஃபாலோ பண்ணவே வேண்டாம். நம்ம சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி நம்ம நிதானமா பேசணும் அப்படிங்கறத மட்டுமே நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு ஏமா வச்சுக்கோங்க. அப்படி ஏமா வச்சுக்கிட்டு தினமும் 1-2 வார்த்தைகள், புது வார்த்தைகள் 1-2 புது வார்த்தைகள் நீங்க கத்துக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா ஒரு வருஷத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு 365 வார்த்தைகளை நீங்க சேமிச்சு வச்சிருவீங்க. அந்த 365 வார்த்தைகளை நீங்க உங்க மைண்டுக்குள்ள இருக்கும். நீங்க எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட் அதை என்ன பண்ணும், யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஒண்ணு இல்லை, நம்மளோட யூடியூப் சேனல்ல நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு நாளும் புது புது வார்த்தைகள் கொடுக்கும் இல்லையா. அந்த புது புது வார்த்தைகளை நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு நோட்ல எழுதி வைங்க. நோட்ல எழுதி அந்த வார்த்தைக்கான தமிழ் அர்த்தம் எழுதி வைங்க.
அதுக்கான சென்டென்ஸும் மேக் பண்ணி வைங்க. அந்த சென்டென்ஸ் மேக் பண்ணி அதை கரெக்டா எழுதி வச்சுக்கோங்க. இப்படி நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தையை எழுதிட்டு வரும்போது முந்தின நாள் வார்த்தை நீங்க கண்ணால பார்த்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அது உங்க மனசுல பதிஞ்சிடும். இப்படியே நீங்க என்ன பண்ணலாம், சிறுக சிறுக ஆங்கிலம் நீங்க நான் 30 நாள்ல டக்குன்னு ஆங்கிலம் கத்துக்கணும், இல்ல அடுத்த ஒரு வாரத்துக்கு கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ப்ராசஸ் கிடையாது. அது ஒரு லாங்குவேஜ் நீங்க கத்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு 1 இயராவோ ஒரு 6 மந்த்ஸாவோ ஆகும். நீங்க டைம் கொடுத்து உங்க ஒரு நாள் 8 hours நீங்க ஒரு வேலையில இருக்கீங்க அப்படின்னா அதுல ஒரு 15 to 30 minutes நீங்க இங்கிலீஷ்காண்டி நீங்க உங்களால பிரேக் பண்ண முடிஞ்சு அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய சக்சஸை கொடுக்கும். நீங்க டெய்லி 15 minutes நீங்க ஆங்கிலம் கத்துக்கிறதுக்காண்டி ஒரு யூடியூப்ல பாக்குறதுக்காக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டி ஆங்கிலத்துல கமெண்ட்ரி கேட்கறதா இருக்கட்டும், நீங்க இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களோட மாற்றங்களை கொண்டு வந்தாங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ண முடியும், ஒரு 6 மாசத்திலே சரளமா ஆங்கிலம் பேச முடியும். நீங்க இந்த ஸ்டெப்ஸ் அதே மாதிரி கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்றது மட்டும் இல்லாம நம்மளோட யூடியூப் சேனலை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி அதுல வர வேர்ட்ஸை ஒரு நோட்ல நோட் பண்ணி வைங்க. ஈஸியா நீங்க என்ன பண்ண முடியும், ஒரு 6 மாசம் to 1 வருஷத்துல நீங்க இன்னைக்கு இருந்த ஸ்டேஜை விட ஆங்கிலம் சரளமா பேசுறதுக்கு உங்களால முடியும். கண்டிப்பா இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.